அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, ஒருத்தவங்க பாடியிலேருந்து எடுத்து டைரக்ட் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ சைடில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. ஸோ இது பேக் சைடு வந்து என்னென்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத், ஸோ இது வந்து அன்ஈவனாக இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதா ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம். இது லைனிங் ப்ளவுஸ்னால ஒரு 1/2 இன்ச் மட்டும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை அப்படியே நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பேக் போர்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ஃப்ரண்ட் போர்ஷன், பட்டி, அப்புறம் இந்த ஊக்பட்டி, ஐப்பட்டி எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுநடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதை மிஸ் பண்ணுவீங்க. இவங்களோட ஃபுல் ஹைட் வந்து 15. ஸோ நான் 15 அப்படியே மார்க் பண்ணிக்கிடுதேன். லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னு சொல்லி இன்னொரு இடத்துலையும் வந்து மார்க் பண்ணிக்கிடுதேன். ஸோ லைனை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டு ஃபுல் ஹைட்டு 15, மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிடுதேன். ஏன்னா இது வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அலவன்ஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஷோல்டர் தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இவங்களோட பஸ்ட் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 42 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து 6 இன்ச்சஸ் வைக்கிறது மீடியமாக இருக்கும். 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 3 இல்லை 3.25 அப்படி கூட நம்ம மார்க் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கும் நெக் பீஸ் அடித்து திருப்பதுக்கும் சேர்த்து தான் நான் இதில் வந்து 3 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 2.25 இன்ச்சஸ் தான் வந்து ஷோல்டரே இருக்கும். ஸோ நான் எல்லா அலவன்ஸும் உள்ளே விட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 6 இன்ச்சுனா ஆர்ம் ஃபிட்டோட ஹைட்டு வந்து ஒரு 6.25 6.5 இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ நான் அதை வந்து ஒரு லைன் பண்ணிக்கிடுதேன். இப்போ இந்த லைன் வந்து 6 இன்ச் இருக்கனால நம்ம ஆப்போசிட்டில் அதே லைனில் 6 இன்ச்சஸ் வைக்கணும். ஏன்னா வந்து இது வந்து நம்ம லைன் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து மார்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சம்டைம்ஸ் வந்து கிராஸ் லைன் போகும், அதெல்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி போடும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா உள்ளே ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணுறேன். நம்ம இதே மாதிரி மார்க் பண்ணும்போது கொஞ்சம் குறுகலாக இருக்கும். நம்ம கொஞ்சம் பேக் சைடில் கீழ் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் தள்ளி மார்க் பண்ணணுன்னா கொஞ்சம் மேல் போர்ஷன் நார்மலாக இருக்கும். கீழே உள்ள போர்ஷன் கொஞ்சம் வைடாக ஆகும்போது அந்த ப்ளவுஸோட லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்களோட ஹைட் வந்து 8.5 இருக்குது. கொஞ்சம் டீப் தான் இந்த நெக்கு வந்து இவங்களுக்கு. ஓரளவு ஒரு லைன் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம 1/2 இன்ச் தள்ளினதுனால ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து ஆர்ம் ஃபிட்டுக்கிட்டேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வெளியே தான் தள்ளி மார்க் பண்ணணும். ஸோ இவங்க கொஞ்சம் ஒயிட் டைப்பாக வச்சுருக்கேன் நெக்கை வந்து நான். இதுமாதிரி இந்த ஸ்கேல், இந்த கர்வ் ஸ்கேல் இருக்கும் போது இதை வந்து நம்ம எந்த இடத்துல வச்சு செட் பண்ணி பார்க்கணும். எது வந்து கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகுதோ அந்த இடத்த வந்து நம்ம லைன் பண்ணிக்கிடலாம். 3 இன்ச்சஸ்னால் நான் அந்த கிராஸ் லைனில் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் வந்து லைட்டாக வெளியே தள்ளி போகும். நம்ம இந்த மாதிரி எடுக்காமல் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் பக்கத்தில் பேக் சைடில் வந்து க்ரீசஸ் விழும். நம்மளுக்கு ஃப்ரீனஸ் இருக்காது, அதாவது கொஞ்சம் க்ரீஸ் விழும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் லூஸாகவும் இருக்காது. இந்த ஷோல்டரோட ஹைட்டில் இருந்து நான் மிடில் பாயிண்ட் எடுத்துக்கிடுவேன். நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டீப் நெக்குனால ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 10.25 வரும். இந்த டீப் நெக்னால் கொஞ்சம் நம்ம அந்த நெக் லைன்லேருந்து தான் அந்த 10.25 வந்து மார்க் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வரும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சா நம்மளுக்கு வந்து 10.25 வரும். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச் தள்ளி தான் உள்ளே மார்க் பண்ண முடியும். இவங்களுக்கு ஆர்ம் ஃபிட் வந்து 19 இருக்குது.
ஸோ உங்களுக்கு வந்து 9.25 மாதிரி வருது. ஸோ நான் இந்த லைனை மட்டும் கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த லைனை நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் இந்த கொஞ்சம் இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகுது எனக்கு. ஸோ நான் அது வந்து லைட்டாக மேலே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் கிடையாது இது. அது நம்ம கொஞ்சம் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்ம் ஃபிட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 19 இன்ச்சஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக மேலே மார்க் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் பண்ணிட்டோன்னே கரெக்டாக டவுனில் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ வேஸ்ட் ரவுண்ட் வந்து இவங்களுக்கு வந்து 4ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய அளவு ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து டாட்டோட அளவு. தேர்டு வந்து இவங்களுக்கு வந்து அந்த 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். சில நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து பார்த்து விளக்கம் கொடுக்க முடியாததாக இருந்தால் நான் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடுவேன். இல்லை இது வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கொஷின் வந்து நான் எதனா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும், நான் அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறதில்ல. ட்ரெஸ் மார்க் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் மிடில் பாயிண்ட் எடுத்து அதுலேருந்து நான் இவங்க கொஞ்சம் 15 இன்ச்சஸ்னால நான் 4.5 வச்சுருக்கேன். 4 இன்ச்சஸே வந்து போதுமானதாக தான் இருக்கும். ஸோ நம்ம 1 இன்ச் வந்து டாட்டுக்கு விட்டதுனால இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சும் இந்த பக்கம் 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி நம்ம டாட் போட போகிறோம். ஸோ நம்ம வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நிறைய ப்ளவுசஸ் வீடியோ தான் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அதை போய் நீங்கள் வந்து டவுட் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதுமாதிரி வந்து பாடிஸ்லேருந்து எப்படி வந்து ப்ளவுஸில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறதும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு நாச் கட் போட்டு வச்சுக்கிடணும். ஸோ இந்த ஷோல்டர் பாயிண்டில் கூட நான் நாச் கட் போட்டு வச்சுக்கிடுவேன். ஸோ என்னென்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே எடுத்தோம்னா நம்ம கரெக்டாக வந்து பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த நாச் கட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக நம்ம வச்சுக்கிடணும். பேக் சைட் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் போர்ஷன் தான் கட் பண்ண போகிறோம். இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன்னு சொல்லி அதை மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ரவுண்டு பெருசுனால நான் ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறதுக்காண்டி ஒரு லைனை கரெக்டாக இது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி காட்டுறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டு இவ்வளோ தூரம் ஹைட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி காட்டுறேன். செகண்ட் வந்து நான் ஒரு 1/2 இன்ச் தான் நான் வந்து இதுக்கு ஸ்டிச்சஸ் அலவன்ஸ் வந்து வைக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ்னால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இல்லை 1.25 கூட எடுக்கலாம். 2x2 காட்டன் கிளாத்னால் இது வந்து லைனிங்னால 1/2 இன்ச் போதுமான அளவு தான் இருக்கும். ஸ்லீவோட ஹைட் வந்து 10.5 ப்ளஸ் 1/2 இன்ச் மேலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விடணும். என்னென்னா நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டையும் இந்த ப்ளவுஸோட மெயின் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் நம்ம வந்து உள்ளே போகும். ஸோ லைன் எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரணுனால நான் அதே அளவை போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிடுவேன். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்களும் அந்த வீடியோஸ் பார்த்து வந்து பயனடைய முடியும். இவங்களுக்கு வந்து நான் 3.5 வச்சுருக்கேன். இந்த கேப்போட ஹைட் வந்து 3.5 வச்சுருக்கேன். ஒரு மைல்டாக ஒரு லைன் போட்டுக்கிடுதேன். ஸோ ஸ்லீவ் பார்ட் வந்து ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்ம பேக் போர்ஷன் வச்சு தான் எப்பவுமே ஸ்லீவ் வந்து ஆர்ம் ஃபிட் வந்து நம்ம ரவுண்டு வந்து கணக்கு பண்ணணும். ஸோ எப்படின்னா இது அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போக மீதி இருக்கிற அலவன்ஸை வந்து இந்த லைன்ஸ் வச்சு ஜாயின் பண்ணி பார்க்கணும். எங்கே போய் கரெக்டாக மீட்டப் ஆகுதோ அந்த லைனில் வந்து மார்க் பண்ணிக்கிடணும். ஸோ நம்ம இது வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே நம்ம வந்து இதை வந்து ட்ரா பண்ண முடியும். இதை அந்த கர்வ் வந்து ஃப்ரீ ஹேண்டாக பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ கர்வ் ஸ்கேல் வச்சுருக்கவங்களும் கர்வ் ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் போட்டு காட்டுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சஸ் கிட்ட நம்ம வந்து ரொம்ப வந்து வெளியே எடுத்துடக்கூடாது.
ஸோ இது மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் போடும்போது ரொம்ப ஈஸியாக கர்வ் வந்து ரொம்ப அழகாக வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. 9 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ எங்களோட ஸ்லீவோட ரவுண்டு வந்து 11.25 இருக்கும். கிட்டத்தட்ட 5.25 கிட்ட வருது உங்களுக்கு. ஸோ அந்த ரவுண்டை நான் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சஸ்க்காக. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜாயின் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கவங்க, டைலர்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கமெண்டில் வந்து ஹவு டு ஜாயின் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லி கொஷின் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த ஸ்லீவ் போர்ஷன் வந்து நம்ம வந்து இந்த கர்வ்டை வந்து ரொம்ப நீட்டாக சிம்பிளாக வரையணும். ரொம்ப வந்து சில பேர் வந்து ரொம்ப தூக்குனா மாதிரிலாம் ரொம்ப கர்வியாக வரைவாங்க. அந்த மாதிரி வரையும் போது நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணும்போது வந்து கொஞ்சம் இழுத்தா மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டால் அப்படியே மைல்டாக கரெக்டாக அந்த ஸ்லீவ் போர்ஷன் வந்து நல்லா அழகாக தெரியணும். இனிமேல் நம்ம சேனல்லேருந்து வாரத்தில் 2 நாளைக்கு வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் வந்து ஸ்லீவ் பார்ட்டில் வந்து ஒரு 1.5 inch 2 inch கிட்ட வந்து மேல் போர்ஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. கீழேயும் வந்து அதேமாதிரி ஒரு 1.5 inches கிட்ட வந்து நம்ம வந்து எதுவும் டச் பண்ணக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.25 inches நம்ம டச் பண்ணாமல் இருக்கணும். இந்த உள் குழியை வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து எடுக்கணும். அதாவது ரொம்ப வந்து குழியாக விட்டுட்டோன்னா ரொம்ப வந்து கையை வந்து அப்படி பிடிச்சி இழுக்கும் ஃப்ரண்ட் சைடில். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக மைல்டாக எடுத்தால் போதும். ஒரு 1/2 inch இல்லை வந்து ஒரு 3/4 inch இவ்வளோ இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து போகக்கூடாது. போனால் கண்டிப்பாக ஸ்லீவ்ஸ் வந்து அந்த நம்மளோட ஆர்ம் ஃபிட்லேருந்து உட்காராது. ஸோ அதுக்காண்டி வந்து நம்ம ஒரு 1/2 inch இல்லை 3/4 inch அதுவே வந்து மீடியம் கரெக்ட் அளவு தான். இது வந்து ஒரு 1/2 inch இருக்கும். 1/2 inch ப்ளஸ் 1 point ஒரு கோடு அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய தப்பு இதுதான். ஸ்லீவ்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப வந்து உள்குழியை வந்து குடஞ்சி கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். நம்ம இவ்வளோ தான் வந்து நம்ம பீஸஸ் வந்து வெளியே எடுக்கணும். ஸோ ஸ்லீவ் பார்ட் இவ்வளோ தான். பேக் பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அங்கே வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்க இடம் வந்து கேப் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.